Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் EBINA GIFTLIN நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பியூட்டி கேர்ள்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனா கீழ ரெட் கலர் Subscribe பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. And இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண மறக்காதீங்க. சோ இந்த வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆபீஸ் போற லேடிஸ் ஆகட்டும் ஒரு காலேஜ் போற கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லனா நம்ம வந்துட்டு எங்கிட்டாவது ஸ்பீடா வந்து போணும் ரொம்ப நேரம் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிறதுக்கு டைம் இல்ல அப்படினாலுமே சிம்பிள் அண்ட் நீட்டா வேர் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். வெறும் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு நான் வேர் பண்ணிருக்கிற இந்த ஒரு மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு பேஸ் வேணும். ஸோ நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரீமோ ஃபவுண்டேஷன் பேபி கிரீம் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம நார்மலான டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா பாண்ட்ஸுடைய ஆர்கிட் அண்ட் ஜாஸ்மின் ஃபிளேவர்ல இருக்கக்கூடிய பவுடர் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ பவுடர் அப்ளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்ஸ்டன்டான ஒரு ரேடியன்ஸ் ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், பார்க்கறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கிரீசினஸ் ஸ்வெட் அண்ட் அந்த ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது இந்த பவுடர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 கையிலையும் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு தேய்க்காம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி செட்டில் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஆயிலினஸ் அந்த கிரீசினஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே செட்டில் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப வந்து வெளியே தெரியாம ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்லேயும் லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஐப்ரோலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட்டினஸ் ரொம்ப இருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துட்டு என்னோட இயர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து நெக்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி என்னோட ஐலிட்ஸ்ல வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பவுடர் பார்ட்டிகல்ஸ் அங்கே போயிட்டு செட்டில் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஐலிட்ஸ்லேயும் பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள லோவர் ஐலிட்ஸ்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் நெக் இயர்ஸில் எல்லாமே பவுடர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப்க்கு நான் யூஸ் பண்ணுற செகண்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெல் ஐலைனர். இது பார்த்தீங்கன்னா நான் மியூசிக்கல் ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜெல் ஐலைனரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரௌன் கலரும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வச்சு நான் ஃபில் பண்ணும்போது என்னோட ஐப்ரோ ஹேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நல்லா டார்க் திக் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரௌன் கலர் வச்சு ஃபில் பண்ணும்போது ஏதோ ரெட்டிஷ் கலர் ஐப்ரோ மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஒரு பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். பட் இது ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்றில் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ஐப்ரோ ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, ஒரு ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரௌன் கலரை பார்த்தீங்கன்னா ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஐஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வரும்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜெல் ஐலைனர் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 2 ப்ரஷ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஸுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஒரு ப்ரஷ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐலைனருக்கு தான் கொடுத்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள்டு ப்ரஷ்ஷை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். பிகாஸ் இது வந்து எனக்கு இன்னுமே கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜெல் ஐலைனர் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் லிட்டில் பிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ல வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சோண்டு எடுத்தாலே ரொம்ப நம்மளால வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் ஐப்ரோல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு நான் வந்து இந்த ப்ரஷ்ல எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் ஐலைனரோட கேப் இருக்கு இல்லையா அந்த மூடி, ஸோ இதை வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்புடைய உள்ளே வந்துட்டு இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் ப்ரஷ்ல இருக்கும், மற்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தட். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜெல் ஐலைனர் எடுத்து போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஐப்ரோ பண்ணும்போது ரொம்ப வந்துடும் ஒரு இடத்துல. ஸோ அதனால இந்த மாதிரி எப்போவுமே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐப்ரோ பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப வந்து உள்ளே ஃபில் பண்ணலாம், ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோக்கு யூஸ் பண்ண சேம் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஜல் அண்ட் ஜெல் ஐலைனர்லாம் வந்துட்டு நம்ம இந்த லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நான் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த ஜெல் ஐலைனர் வந்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி போக் பண்ணால் மட்டும் போதும், அது வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜெல் ஐலைனரை லோவர் வாட்டர் லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஐஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலையும் கொஞ்சம் கூட வந்து டெப்த் கொடுக்க போகிறோம். இந்த ஒரு எட்ஜில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ப்ரஷ் யூஸ் பண்ணணும் இந்த டைமில். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டெப்த் கிடைக்கும். இந்த சைடை வச்சு கம்பேர் பண்ணும்போது இன்னும் இங்கே டெப்த் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேக்கப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜெல் ஐலைனர் ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணி மேலே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நம்ம 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் சிம்பிளாக தான் இந்த லுக் இருக்க போது, அதனால பார்த்தீங்கன்னா நான் மேலே அப்ளை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிப்ஸ்டிக் மூவ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக எந்த லிப்ஸ்டிக் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சிம்பிள் லுக்காக வைக்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இந்த மாதிரி அங்கங்கே டாட்டாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதவே என்னோட ஃபுல் லிப்ஸுக்கு நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக்கு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் சேம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சீக்ஸில் வந்துட்டு பிளஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஃபைனல் டச்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் இருக்கு இல்லையா, அதாவது நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வர ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் டபுள் கன்சீலிங் மாதிரி நம்ம வந்து பவுடர் வச்சு பண்ணுறோம். ஸோ தட் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து கன்சீல்டாக தெரியும், ரொம்ப டார்க்னஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஒரு பவுடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 rupees. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஜெல் ஐலைனர் பார்த்தீங்க அப்படின்னா 120லேருந்து 150க்குள்ளே இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு லோவர் ப்ரைஸில் எப்போ அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 60லேருந்து 100 rupeesக்குள்ளே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 250 rupeesக்குள்ளே இந்த ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஜெல் ஐலைனருக்கு பதில் காஜல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகும். ப்ளஸ் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இதை விட சின்ன டப்பா வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் கம்மியாகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.